ஆனா சொல்லட்டா, அவன ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில பார்த்தப்போ, ஆளு கம்ப்ளீட்டா மாறிட்டான். ஹைட் ஆகி, அப்படியே பியர்ட்லாம் வளர்ந்து, ஹேண்ட்ஸமா ஒரு மெச்சூர்ட் மேன் மாரி இருந்தான். எனக்கு பார்த்ததுமே, ச்சே! நம்ம ஆளா இப்படி இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணி அழணும் போல இருந்துச்சு. பட் டோரா நம்மள கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா டோரா கண்டுக்கவே இல்ல. எந்த பொண்ணையும் கூட ஏன் எடுத்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டோம். காலேஜ் சரி, இந்த பைத்தியக்காரன் நம்மள கண்டுபிடிக்க மாட்டான். நம்மளே போய் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருந்தேன். அவன் கேன்டீன்ல டீ இல்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தான். காஃபி குடிச்சிட்டு இருக்கு. சரி காஃபி குடிக்கட்டும் பொறுமையா. அதுக்கப்புறமா நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா. அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு, நீல் டவுன் பண்ணிட்டு, "வில் யூ மேரி மீ?" அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவன் நோன்னு சொல்லுவான்னு நான் நெனச்சேன். அவன் திரும்பி, ஏதோ இவ்வளோ நாள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன குடுத்துட்டு, "எஸ்" அப்படின்னு சொன்னான். என்னால அது டைஜஸ்ட்டே பண்ணிக்க முடியல. நான் எப்படி ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிட்டு வந்தேன். ஆனா, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஷாக் ஆவான்னு பார்த்தா, நான் அங்க ஷாக் ஆயிட்டு நின்னுட்டுருந்தேன். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல அவன் என்ன கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு முன்னாடி முன்னாடி போய் நின்னுட்டுருந்தேன். ஆனா, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா, ஒரு 1 1/2 மாசம் அவன் எந்த பக்கம்லாம் போறானோ, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். அவன் என்ன பார்த்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்க இங்கன்னு ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா, எங்கேயோ ஒரு ஓரத்துல நின்னு அவன பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸ்டார்ட்டிங்ல எப்படி அவன் என்ன பார்க்குறானான்றத நான் பார்த்துட்டு இருந்தேனோ, அதே மாதிரி இப்போ அவன் அவள பார்த்துட்டு இருக்கிறத, நான் எங்கேயோ ஒரு ஓரத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, நான் அவன் படிச்சுட்டு இருக்க அதே காலேஜ்ல தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவன் கமிட் ஆயிட்டான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் சடனா வந்து என் முன்னாடி நின்னான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, இவ்ளோ நாள் நான் அவன பார்க்கவே இல்லல்ல. அதுவும் இவ்ளோ க்ளோஸ்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து க்ளோஸ்ல பார்த்ததுமே, கண்ல எல்லாம் கண்ணீர் நெறஞ்சிருக்கு. மனசுல அப்படியே இடி விழுந்த மாதிரி ஒரு வலி. இந்த ஒரு ஃபேஸ்ல நான் அவன பார்த்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே செல மாரி நின்னுக்கிட்டு இருந்தேன். அவன் தான் பேசினான். "சாரிடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கில்ட்டோட சொன்னான். நான் எதுவுமே பேசாம அப்படியே ஓடி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அழுது முடிச்சுட்டு வெளியே வரப்போ அவனை அதே இடத்துல பார்த்தேன். அவன்கிட்ட போய், "படிப்புக்காக நீ இவ்வளோ தூரம் போகிறேன்னு சொன்னப்பவே என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ என் முன்னாடி என்னோட இடத்துல இன்னொரு பொண்ணை நீ வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு என்னால் விட்டுட்டு போக முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னோட காதல் கதை கரையில் தான் போய் முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்படி கண்ணீரில் தான் கரையும்னு நினைக்கவே இல்லை. அப்படி கண்ணீரில் தான் கரையணும்னா அப்படிப்பட்ட காதல் கதை எதுக்கு? அப்படிப்பட்ட காதல் கதையை நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் கேட்கணும்? இப்போ உங்களோட நிலைமையும் என் நிலைமையும் ஒன்று